ஹலோ நண்பா, நம்ம கோட் டீம் வந்து கோட் படத்துக்கான ப்ரொமோஷனல் ஈவெண்ட்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதாவது மெட்ரோ ட்ரெயினில் அந்த ஸ்டிக்கர் ஒட்டி போன்றது அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்டர்வியூஸும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம டாப் ஸ்டார் பிரசாந்த், வெங்கட் பிரபு அவர்கள் இன்டர்வியூலாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து யூடியூப்பில் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதில் ஒரு கிளிப்பிங்கில் தான் வெங்கட் பிரபு சார் வந்து அதில் வந்து ஒரு சில கிளிப்பிங் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் வந்து கோட் படத்துக்கான இன்டர்வியூவில் வந்து வெங்கட் பிரபு சார் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, கோட் படம் வந்து என்னோட கெரியர்லேயே ஒரு பிக்கெஸ்ட் படமாக இருக்கும். ஸோ நீங்கள் ஜென்ரல் ஆடியன்ஸாகவும் சரி, தளபதி ஃபேன்ஸாகவும் சரி, நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வரீங்களோ அதை விட படம் வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை விட படம் வந்து ஒரு லெவல் அதிகமாக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் படம் வந்து வந்திருக்கு. படத்தில் நான் ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இன்னொரு விஷயம், நம்ம ஆல்ரெடியும் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு, இன்னொரு ஃபியூ டேஸில் வந்து ஒரு ஸ்பெஷல் சாங் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஒரு சூப்பரான சாங் வந்து வரப்போகுது. ஸோ கோட் படம் மொத்தமாகவே ஒரு தளபதி ஃபேன்ஸுக்கு ஒரு திருவிழாவாக தான் இருக்கும். ஒரு தளபதி திருவிழாவாக இருக்கும் இந்த கோட் படம். ஏன்னா படம் அப்படி தான் வந்திருக்கு. இந்த மொத்த படமே ஒரு தளபதியோட திருவிழா, தளபதியை செலிப்ரேட் பண்ணுற மாதிரி தான் இந்த படம் வந்து இருக்கும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர்களும் என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, ட்விட்டர் ஸ்பேஸில் இந்த மாதிரி வந்து எவ்வளோ டியூரேஷனாக இருந்தாலும் சரி, ஸ்க்ரீன் பிளே சரியாக இருந்தால் படம் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ கோட் படம் அப்படிப்பட்ட படம் தான். 3 மணி நேரம் நீங்கள் நினச்சாலுமே படம் வந்து ஃபயராக வந்திருக்கு. ஸோ ஸ்க்ரீன் பிளே பற்றிலாம் நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க. படம் படம் ஒரு பிக்கெஸ்ட் பிளாக் பஸ்டர் ஆகும் அப்படின்னு வந்து அவர் டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர்கள் வந்து சொல்லியிருந்தார். டேரக்டர் வெங்கட் பிரபு அவர்கள் வந்து இது தளபதியோட திருவிழா அந்த கோட் படம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ மொத்த இன்டர்வியூ வரும்போது பார்ப்போம் என்னென்ன சொல்கிறாங்கன்னு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ நண்பா.